Chennai Silks. முக்கிய செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்திட பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தார் நயினார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்திட பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைத்திருக்கிறார். தமிழக பாஜகவில் பேச்சுவார்த்தை குழு தலைவராக VP துரைசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோட முக்கியத்துவம் என்ன? இந்த குழுவோட பணி என்னவாக இருக்கும்? விவரம். வணக்கம் ராகபிரியா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் வரப்போகிறது. அதற்கான பணிகள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிறது. NDA அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, அதே போல அமமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்காக குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2027 சிறப்பாக எதிர்கொண்டு மகத்தான வெற்றியை பெற்றிடக்கூடிய வகையில தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் பல அமைப்புகள் இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து விடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில குழு அமைக்கப்பட்டதான் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த குழுவினுடைய விவரத்தை பாக்குறப்ப குறிப்பா அந்த குழுவுக்கு தலைவரா VP துரைசாமி, மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த குழுவுக்கு துணைத் தலைவராக மாநில செயற்குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. குறிப்பா இந்த குழுவினுடைய வேலை என்ன அப்படின்னா, கூட்டணியில இணையக்கூடியவர்கள் யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயத்தை அவங்க மேற்கொள்வாங்க. ஏற்கனவே தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல புதிய கூட்டணி கட்சிகளும் இந்திய அலையன்ஸ்ல இணைச்சிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமா இன்னும் பல கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் பல தலைவர்களுடைய ஆதரவும் பெறக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது இந்த இருவருடைய பணியாக தமிழ்நாட்டிற்குள்ள இவர்கள் ஒருங்கிணைந்து பல கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தலைவர்களோட அடுத்தடுத்த கட்டங்கள்ல தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்களையும் பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில தலைவருடைய அறிவுறுத்தின் பேர்ல இவர்கள் செயல்படும் பொழுது மாநில தலைவருக்கும் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைமைக்கும் பியூஷ் கோயல் தலைமையிலிருந்து அறிவுறுத்தல்கள் வரும். அதன் பேர்ல இவர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்க வரும். அடுத்தடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல கூட்டங்கள் அதே போல பல மாநாடுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமா தேவைப்பட போகிறது. வரக்கூடிய 28ஆம் தேதி கூட மதுரையில NDA மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் சம்பந்தமாக 2வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறாரு. அதுக்குள்ள இந்த பணிகளை துரிதப்படுத்தி சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல பல கட்சி தலைவர்கள் இணையவும் NDA கூட்டணிக்கு நிறைய ஆதரவும் பெறக்கூடிய நிலையில இவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.